ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்பஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் முருகப்பெருமான் நமக்கு என்ன ஆருடத்தின் மூலியமா செய்திகளை கொடுக்குறாரு அப்படின்றத ஆருடத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை மனசால் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் இதெல்லாம் மனசால் நினைச்சுக்கோங்க. முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கொடுக்கறதுக்கு வேண்டிக்கோங்க. நாம் இப்ப ஆருடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓம் சரவண பவன். இன்னைக்கு முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் 48. இந்த 48 அப்படின்ற எண்ணுக்கு மன்மத பானம் அப்படின்ற பூ மூலியமா நமக்கு இன்னைக்கு ஆருடத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. கவலை கொண்டவரே, தன்மையுள்ள குணமும் துன்மதியை அளிக்கின்றது. தரித்திரம் உன் குடும்பத்திலே தாண்டவம் ஆடுகின்றது. தாய் தந்தை சுற்றத்தார் முதல் தன்னை அளிக்கவும், அதனால் தன் நிலை மாறி பல இடங்களில் திரிந்து அலைச்சல் திரிசலுடன் எண்ணத்தில் ஏமாற்றமும், எவ்விடத்தில் போய் நின்றாலும் நிந்தலையும் பகையும், நம்பிய இடத்தில் நயவஞ்சகமும், ஒரு மங்கையின் உறவால் நாலாவழியிலும் பொருள் சேதமும், தொழில் முகாந்தரத்தில் நஷ்டமும் நிந்தையும் நேரலாம். இதுவரையில் உன் வாழ்க்கையில் சில சிநேகிதர்களின் உறவினால் சீரழிந்து பல கெடுதல்களையும் சஞ்சலங்களையும் அடைந்திருக்கின்றாய். அப்படி இருந்தும் இன்னும் பல தரிநடத்தையுள்ளவரின் சிநேகத்தையே தொடர்ந்து நடத்துகிறாய். ஆனால் அது விஷயத்தில் உனக்கு சில நாட்களில் பல ஆபத்துகள் நேரிடக்கூடும். ஆதலால் இனி அவ்விதமான தற்காரியங்களில் பிரவேசியாதே. உன் கெட்ட கிரகங்களின் கோளாறினால் பந்துக்களை பகைத்துக் கொள்ளாதே. எத்தகைய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தைரியத்தை கைவிடாதே. ஆண்டவனின் கருணையால் சில தினங்களில் உன் சிக்கலான வம்பு வழக்குகள் கஷ்டங்களும் ஒளிந்து தெம்புடன் வாழக்கூடும். இருந்தாலும் தற்போது தொழில் முறையில் உனக்கு சற்று கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். கவலையானது ஒரு பெரிய மனிதரின் உதவியால் நீங்கும். எதுவும் உனக்கு இச்சமயம் தடங்கலாய்த்தான் இருக்கும். இது மத்தீபம். முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை மத்தீபம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. மத்தீபம் அப்படின்றதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத்தீபம் அப்படின்னா தடங்கள், அவ்வளவுதானே ஒழிய தோல்வி அப்படின்றது புஷ்பாரிடத்துல கிடையாது. நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ஆழ்ந்து யோசிச்சு அதை முடிவு பண்ணுங்க. முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு எந்த ஒரு செயல்லையும் இறங்குங்க. முருகப்பெருமான் எல்லாத்துலயும் உங்களுக்கு துணையா இருந்து சகலத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தருவாரு. முருகப்பெருமான் இன்னைக்கு இந்த பார்த்த அந்த மன்மத பூ அப்படின்ற ஆருடத்தின் மூலியமா யாருக்கும் நல்ல தெளிவான ஒரு எச்சரிக்கை முருகப்பெருமான் கொடுக்குறாரு அவரோட பக்தர்களுக்கு. நீங்க வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க. வேல்மாறல் கேட்கறத காட்டிலும் படிக்கிறது தான் சிறந்தது. வேல்மாறல் நிறைய பேர் நீங்க ஆடியோ புக்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. அது நேரம் கிடைக்காதவங்க தாராளமா கேட்கலாம். ஆனா நீங்க வேல்மாறல் படிக்க படிக்கத்தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை உங்களால உணர முடியும். அதிசயங்களை கண்கூடாவே பார்க்க முடியும். இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். ஓம் சரவண பவ. நன்றி.